இந்த நிலை நீடித்துக் கொண்டே போனால் நாளைய சமுதாயத்தின் நிலை என்ன? சமுதாயம் எதிர்கொள்ளும் இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு உள்ளதா? ஆம், உள்ளது. சமுதாயத்தின் பல்வேறு பகுதிகளில் பற்பல சமூக நலத் தொண்டர்கள் இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இன்றும் சீரிய முறையில் உற்சாகத்துடன் தன்னலம் கருதாது அமைதியாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றனர். இவர்களைப் போன்றே தன் பங்கினை ஆன்மீக வழியில் ஆற்றி வரும் தொண்டு நிறுவனம்தான் காஞ்சிபுரம் நமண்டி கிராமத்தில் உள்ள நமது பரஞ்சோதி ஞான ஒளி யஜ்ஞபீடம். சுயநலமற்ற சேவையே யஜ்ஞம் எனப்படும். ஆண்டவனின் சிறந்த படைப்பாகிய இயற்கையே இதற்கு உதாரணம். சுவாமிஜியின் எண்ணத்தில் இந்த யஜ்ஞபீடம் உருவானதால் இது நமது கண்ணின் மணியாக விளங்குகிறது. யஜ்ஞபீடத்தின் செயல்பாடுகளைப் பற்றிய சிறு கண்ணோட்டம். எந்தவித ஆதார நிதியும் இல்லாமல் பரஞ்சோதியின் தனிப்பெரும் கருணை ஒன்றினை மட்டுமே ஆதாரமாக கொண்டு 7/4/2006 தேதியன்று நமண்டியில் துவங்கப்பட்டதுதான் பரஞ்சோதி ஞான ஒளி யஜ்ஞபீடம். யஜ்ஞபீடத்தின் முதல் பணியாக ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திற்கான அடிக்கல் 2006 நாட்டப்பட்டது. ஆதரவற்ற குழந்தைகளை நமதாக்கிக் கொண்டு இறைவனே தாய் தந்தை என்ற போதனையின் அடிப்படையில் பரஞ்சோதி சிறார் இல்லத்தை நடத்தி வருகிறோம். இச்சிறார்களுக்கு உணவு, உடை, உறைவிடம் மற்றும் கல்வி அளித்து அவர்கள் தாமே சுயமாக முன்னேறி சிறந்த குடிமக்களாக வாழ வாய்ப்புகளை உருவாக்கித் தருகிறோம். சிறார்களுடன் நமது உணர்வாளர் ஒருவரின் குடும்பம் ஆசிரமத்தில் தங்கியுள்ளது. சிறார்களுக்கு ஆசிரமத்தின் தூய்மையான பாலும் காய்கறிகளும் உணவாகின்றன. அதிகாலை எழுந்தவுடன் யோகாசன பயிற்சிகளும் தொடர்ந்து பாடல்களும் கர்மயோக பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. மாலையில் பாடம் திருப்புதலுடன் இரவு உணவிற்கு பிறகு விளையாட்டு, தனித்திறன் வெளிப்பாடு போன்ற நிகழ்ச்சிகள் சிறார்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளிக்கின்றன. விண்ணை தொடமுயலும் அடுக்குமாடி கட்டிடங்கள், கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டும் நிறுவனங்கள், அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் அறிவியல் தொழில்நுட்பம், இவற்றை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் சமுதாயம். இதுதான் இன்றைய சமுதாயத்தின் போக்கு. இவை அனைத்தும் ஒரு பக்கம் இருக்க, அனைவரின் பசி தீர்க்கும் அச்சாணி போன்ற விவசாயியோ வறுமை கோட்டின் கீழ் காலம் தள்ளுகிறான். நாம் வாழும் இந்த பூமியோ சுத்தமான பிராணவாயு இல்லாமலும் நிலத்தடி நீர் பற்றாக்குறையாகவும் நிலவளம் இல்லாமலும் மாறி வருகிறது. இதை பற்றி இயற்கை வேளாண் ஞானி திரு கோ நம்மாழ்வார் அவர்களின் கருத்தை சற்றே கேட்போம். இயற்கை உழவு நமக்கு புதுசு இல்லை. நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நடந்ததெல்லாம் இயற்கை விவசாயம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இடையில ஒரு செயற்கைக்குள்ள போனோம். அது எவ்வளவு பெரிய அழிவை இழிவை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத நாம் உணர்ந்திருக்கிறோம். உணர்றதுனால மறுபடியும் நம்ம மாறுறோம். ரசாயனங்கிறது என்ன என்ன செய்கிறது? இந்த பூமியை நம்ம தாயா நினைக்கிறோம். எப்ப இதுல யூரியாவை போட்டீங்களோ, எப்ப டிஏபி போட்டீங்களோ, எப்ப பொட்டாச போட்டீங்களோ, இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிரும் செத்து போச்சு. அங்க கொலை தான் நடக்குது. அணுகுண்டு போடுறதுக்கும் பூமியில ரசாயன உரம் போடுறதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் எல்லாம் கிடையாது.
அணுகுண்டு போட்ட இடத்துல எப்படி புல்லு பூண்டு முளைக்காதோ அது மாதிரி இந்த ரசாயன உரம் போட்ட பூமியில புல்லும் முளைக்காது பூண்டும் முளைக்காது. அப்படின்னா நமக்கும் உணவு இல்லை, இந்த ஆடு மாடுக்கும் உணவு இல்லை, கோழிக்கும் உணவு இல்லை, குருவிக்கும் உணவு இல்லை. வியாபாரத்தை மையமா வச்சு அதுல எவ்வளவு லாபம் வரும்னு கணக்கு பார்த்து ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அதுதான் இந்த பச்சை பறிச்சு விவசாயம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த விவசாயிகளுக்கு யார் டிராக்டரை வித்தாரோ அவரெல்லாம் கோடீஸ்வரரா இருக்கார். அந்த டிராக்டர்ல ஊத்துற டீசலை வித்தவரெல்லாம் கோடீஸ்வரரா இருக்கிறார். யார் அந்த ஒட்டு விதை வித்தாரோ அவரெல்லாம் கோடீஸ்வரரா இருக்கிறார். யார் இந்த ரசாயன வித்தாரோ அவரெல்லாம் கோடீஸ்வரரா இருக்கிறார். யாரு பூச்சியை கொள்றதுக்குன்னு விஷம் வித்தானோ அவன் எல்லாம் கோடீஸ்வரனா இருக்கான். யாரு சிமெண்ட் வித்தானோ அவன் கோடீஸ்வரனா இருக்கான். யாரு செங்கல் வித்தானோ அவன் கோடீஸ்வரனா இருக்கான். அந்த விவசாயி மட்டும் அந்த தவணை பாக்கியில இருந்துகிட்டே இருக்காரு. கடன் கட்ட முடியாத தவணை பாக்கியில இருந்துகிட்டே இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாரு, நாம இது மாதிரி கஷ்டப்பட்டது போதும், நம்ம புள்ள படிச்ச எழுத படிக்க கத்திட்டு எங்கேயாவது போய் எப்படியாவது பழக்கட்டும்னு நினைக்கிறார். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுவதற்காகத்தான் ஞானிகள் அப்போது அப்போது தோன்றுகிறார். காய்கறி ஒரு ஊர்ல உற்பத்தி பண்ணி எல்லா ஊருக்கும் லாரியில போகணுமா என்ன? இந்த லாரி விடுற புகை இன்னைக்கு ஆகாயத்தை சூடாக்கி இருக்குது. ஆகையினால மழை இல்லை. பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்யல, பெய்யக்கூடாத நேரத்துல பெய்யுது. விதைக்கிற நேரத்துல மழை இல்ல, அறுக்கிற நேரத்துல அறுக்குது. ஏன்னா ஆகாயம் புகை மண்டபமா வச்சு. அப்ப இந்த மடமை மேலும் மேலும் வளர்ந்து போயிட்டே இருக்குது. அது காரணம் என்னன்னாக்க பண்பு வளரல, நாகரிகம் மட்டும் வளர்ந்துருக்கு. அந்த நாகரிகமும் இறக்குமதியான நாகரிகமா இருக்கு. நம்மளுடைய பூர்வீக நாகரிகம் அது கிடையாது. பூர்வீக நாகரிகங்கிறது பகிர்ந்து உண்ணுதல் மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இயற்கை அளித்ததை திருப்பி அளிப்போம். இயற்கையில எதெல்லாம் நீங்க வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அது அப்படி நிலத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கும். ஆகையினால நண்பர்களே, ஆன்மீகமும் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் முன்னேற்றம். அறிவியல் வெளி தோற்றத்துலதான் மாற்றத்தை கொண்டு வருது. ஆன்மீகம் உள்ள பண்பை வளர்க்கிறது. வெளி தோற்றம் முக்கியம் இல்லை, பண்பு முக்கியம்.